ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசியர் எழுதின நிருபம் படிங்க. எபேசியர் 6 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சரி, அதுவா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அதுதான் அவங்க தொடர்ந்து படிச்சுட்டு தான் வர்றாங்க. அதுதானே சிஸ்டர் தொடர்ந்து அவங்க கரெக்டா அந்த வசனத்தை சொல்றாங்க. சொல்லுங்க, படி. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையில் கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். சரி, அப்ப ஒரு நிமிஷம். இப்போ ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இது பொல்லாங்கன் நம்ம மேல வீசுகிற அக்கினி யாஸ்திரங்கள் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஃபயரி டாட்ஸ். என்னது ஃபயரி டாட்ஸ்? அப்ப பாருங்க, அது என்ன ஃபயரி டாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நெருப்பு மாதிரி, வில்லு மாதிரி. அந்த வில்லு எப்படி எவ்வளவு போர்ஸா ஒரு எதிராளியானவன் நம்ம மேல அத விட்டாக்கா, அது எவ்வளவு போர்ஸ்ல அது குத்தி அந்த மனிதனுக்குள்ள பாய்ந்து அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுது. பாத்தீங்களா? அப்படி அவன் என்ன பண்றானா, இந்த பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். ஹல்லேலூயா. அத அவித்து போட்டுறணும்னா அவன் நெருப்புனால, அப்படிப்பட்ட அம்பை போல நெருப்புனால ஆகப்பட்ட அந்த அக்கினி டாட்ஸ அவன் அனுப்புறான். அவன் அனுப்பும் போது அது என்ன ஆகுது, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளயோ நம்ம சரீரத்துக்குள்ளயோ அது அவன் எய்யும் போது அவன் ஃபர்ஸ்ட் எங்க அனுப்புவான்? சிந்தையில தான் அனுப்புவான். அல்லேலூயா. சிந்தையில அனுப்பி முதல்ல நம்மளுடைய சிந்தைய தான் அவன் குழப்புகிறான். அல்லேலூயா. சிந்தைய குழப்பி அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவன் ஜெயிச்சிடுறான். அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்ன சொல்றாரு, இவ போடுற எய்ற அந்த அக்கினி யாஸ்திரங்கள் அவித்து போடணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்னும் கேடகம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? பொல்லாங்கன் எய்கிற அந்த அக்கினி யாஸ்திரங்களை நாம் அவித்தே போட முடியாது. அப்ப இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a shield of faith. ஷீல்டுனா என்ன? அதுதான் நம்மை பாதுகாக்கும்.
அப்ப இந்த விசுவாசம் தான் பிசாசினிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களே. அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்க. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப என்ன வேணுமா? விசுவாசம். அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் என்ன இல்லனா அப்ப என்ன நடக்குதுன்னா, அவன் ஈஸியா நம்மள ஜெயிச்சுட்டு போயிடுவான். அவன் நெருப்பு போல, அம்பை போல, அவன் பாவம் பயந்து தூரத்துலதான் நிக்கிறான், கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட அவனால வர முடியாதுங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நம்மளா யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். நம்ம ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அவனுக்கு நம்மள கண்டாலே நடுக்கும் தான். ஆனா அவன் என்ன பண்றான்? தூரத்துல நின்னு அவன் எப்படியாவது ஜெயிச்சிடலாமான்ட்டு அவன் தந்திரமாய் தூரத்துல இருந்து அதை அனுப்பிட்டே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? காலம் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது. எப்படிங்க? இந்த காலம் பொல்லாத காலம். எப்படிப்பட்ட காலம்னா, சீக்கிரமாய் தேவனுடைய வருகை வரும் என்று அவனும் அறிந்திருக்கிறான், எதிராளியானவனும் அறிந்திருக்கிறான். இதோ கர்த்தர் மேகங்கள் நடுவினே சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜா அவர் வரப்போகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை தம்மிடத்திலே கூட்டி சேர்க்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அவன் அறிந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. அப்ப அவர் வராருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் என்ன பண்றான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக சமீபம். என்னன்னு தெரியல. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, யாரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரெக்கார்டிங்ல போகுது சித்தி, இது பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆரம்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன தரிசனத்தை காமிச்சார். என்ன தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கிளாக்குங்க. 3 கிளாக்கு குட்டி குட்டியா இருக்குது. என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது, இன்னும் சரியா தெரியல. ஆனா அந்த 3 கிளாக்லயும் ஒரு இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு, ஒரு கிளாக் வேற இடத்துல இருந்துச்சு, இன்னொரு கிளாக் வேற இடத்துல இருந்துச்சு. அப்படியாக 3 கிளாக் வேற வேற இடத்துல இருந்ததை பார்த்தேன். இன்னும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் பாருங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த 3 கிளாக் என்ன பண்றாங்க? யாரோ ஒரு கை இந்த 3 கிளாக்கையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அல்லேலூயா. இந்த 3 கிளாக்கையும் ஒன்னா சேர்த்து ஒன்னா வைக்கிறாங்க. இந்த 3 கிளாக்கையும் சரி, இந்த 3 கிளாக்கையும் ஒன்னா வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற டைம், அது என்ன டைம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் உத்து கவனிச்சு பாக்குறேன். எனக்கு டைமை காமிக்கல. ஆண்டவர் டைமை மறைச்சிடுறாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் காமிச்சாரு. என்னன்னா, அந்த 3 கிளாக்ல ஃபர்ஸ்ட் கிளாக்கு சரியா ஓடல, 2வது கிளாக்கு ஏதோ ஓரளவுக்கு ஓடுது. இந்த 3வது கிளாக் இருக்குது பாருங்க, அது ஸ்பீடா ஃபாஸ்டா ஓடுதுங்க. எனக்கு இத பார்த்தோன்னே பயம் வந்து போச்சு. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இந்த கிளாக் ஓடுது? இந்த 3 கிளாக்கையும் உத்து பாக்குறேன். அப்பதான் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. காலம் சமீபமாயிருக்கிறது. ரொம்ப சீக்கிரம் ஓடுது காலம். இனிமே நம்ம நினைக்கிறபடி இனிமே காலம் இனி செல்லாதுங்க. காலம் இனி செல்லாது. நம்மளுடைய வீடு, அந்தஸ்து, சொத்து, ஆஸ்தி, படிப்பு, பட்டம், பதவி, பெருமை, பேரு, புகழ், எல்லா மாம்சீக எல்லா காரியங்களும் ஒரே நிமிடத்தில் மண்ணோடு மண்ணாய் போகிறது. ஹல்லேலூயா. இது எதுவுமே நமக்கு உதவ போறது இல்ல. அல்லேலூயா. மனுஷன் எதையும் கொண்டு வந்ததும் இல்ல,
எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. நாம எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் திரும்பியும் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் நம்மை அனுப்பினாரோ, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் தான் நம்ம எல்லாம் போறோம். ஹல்லேலூயா. இந்த Dress கூட நம்ம கூட வரப்போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் கேட்கிறார். காலம் அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகம் முடிய போகுது. உலகம் முடிகிற நேரம் வந்து விட்டது. நெருங்கி 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 வருகிறபடினாலே இன்னும் நீங்கள் அதை உணராதவர்களாய் உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் விசுவாசம் எங்கே? பிசாசானவன் எய்கிற அந்த அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் உங்கள் விசுவாசம் எங்கே போனது, எங்கே போனது என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் இல்லை என்று சொன்னால், உங்களுக்குள் விசுவாசம் காணப்படவில்லை என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும் பொழுது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பார் உண்டு. ஹல்லேலூயா. யாரிடத்துல விசுவாசம் இருக்கோன்னு சொல்லி தேட வேண்டியதாயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆமென். அப்படி இருக்கவே கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் எப்பொழுதும் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் ரட்சண்யம் என்னும் தலைசீரான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வசனமாகிய ஆவியின் பட்டயம்னு பேசினாரு. இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவன் என்ன பண்றான்? எங்கேயோ தான் இருக்கிறான். அவன் எங்கேயோ இருந்து அந்த அக்கினி அஸ்திரங்களை அவன் தூரத்திலிருந்து தான் எறிகிறான். He is trying. அது குறி தப்பும் குறி தப்பாமலும் போகும். அப்ப குறி தப்போம் அப்படின்னு சொன்னா, அவன் குறி தப்பணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுடைய குறியெல்லாம் தப்பி போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. அவன் எய்றானே, அவன் ஏன் குறிய உங்க மேல எய்ற அளவுக்கு உங்க விசுவாசம் எங்க போச்சு? நீங்க இந்த ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் இந்த ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அடுத்து இந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா மாறிடும்? கேடகமா மாறிடும். என்னவா மாறும்? கேடகமா மாறும். அப்ப அவன் தூரத்துல இருந்து எய்கிற அந்த அக்கினி அஸ்திரங்கள், ஃபயரி டாட்ஸ், அது என்னவாயிடும்? அது ஈஸியா என்ன ஆயிடும்? அது திருப்பி போயிடும், உடஞ்சிரும், கீழே விழுந்துரும், ஒண்ணுத்துக்கும் இல்லாம ஆயிடும். ஆமென். அவன் ஒரு கட்டத்துல அவன் பாப்பான், இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த ஆத்மாக்குள்ள ரட்சண்யம் என்னும் தலை சீரா ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்து வசனமாகிய பட்டயம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்து விசுவாசம் என்னும் கேடகம், ஐயோ கிட்ட கூட நெருங்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? தூரம் விலகி போயிடுவான். ஆமென். விலகி போவோம். ஆனா அடுத்து எப்போ நம்ம சோர்ந்து போவோம்?
திரும்பி எப்போ நம்மள பிடிக்கணும் எல்லாமே பார்ப்பான், வெயிட் பண்ணுவான். ஆமென். ஆனா நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும், எப்பவுமே நமக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்ம அநேக தரம் என்ன பண்ணிடுறோம், அவன் குறி பார்த்து போடுறதுல நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம மாட்டிக்கிறோம் தான் நான் சொல்லணும். மாட்டிக்கிட்டு ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். பாருங்க, ஆண்டவர் அதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அவித்து போடத்தக்கதாய். அது அவித்து போடணும்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள், நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசத்தை பத்தி இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு. அப்ப இப்ப காலம் ரொம்ப சீக்கிரம் ஒன்னு சொல்லிட்டாரு, தேவனுடைய வருகை மிக சமீபம் தெரியறதுனால பிசாசு என்ன பண்றான், அடிக்கடி யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க அவன் என்ன பண்றான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் அவன் என்ன பண்றான், இந்த அக்கினி அஸ்திரங்களையும் எய்வான். இப்ப நீங்க அடுத்து கேட்டீங்கன்னு சொன்னா, ஏன் மற்றவங்க மேல எல்லாம் பிசாசு கண்ணு வைக்க மாட்டான், ஏன் நம்ம மேலேயே கண்ணு வச்சு நம்மளையே தாக்கி நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் யார் பாக்கெட்டுக்குள்ள, ஆல்ரெடி அவங்க பாக்கெட்டுக்குள்ள. அதனால அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள போய் அவன் என்ன பண்ண மாட்டான், டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஆனா நம்மளோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால ஆண்டவர் சொல்றார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தான் அவன் என்ன பண்றான், வகை தேடுகிறான். அப்ப நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறத நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5ல 8வது வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, ஓகே. அப்ப பாருங்க, அழகா ஆண்டவர் சொல்றாரு, எதிராளியான பிசாசு என்ன பண்றான், எதிராளியானவன் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, அப்பப்போ நம்ம விழுந்துடுறோம், நம்ம நிக்க முடியல. ஹல்லேலூயா. ஏன் நிக்க முடியல, அப்ப நமக்குள்ள விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்லன்னு சொல்றதை விட விசுவாசம் குறைஞ்சி போகுது, அப்பப்ப குன்றி போகுது. இருக்கிறோம், இல்லாமலாம் இல்ல, ஆண்டவரை தான் நம்புறோம், ஆண்டவரை தான் பிடிச்சுக்கிறோம். ஆனாலும் என்ன பண்றோம், நிறைய பாராட்டம் பாடுகள் அப்ப வரும்போது அவன் என்ன பண்றான், நல்ல அழகா நம்மள நைஸா அவன் என்ன பண்ணிடுறான், நம்மள வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப நம்ம அந்த அம்பு பக்கத்துல இருக்கிறான் நம்ம நினைக்க கூடாது. அவன் தூரத்துல இருந்துதான் அவன் அந்த அம்பை எயிறான்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பயப்படவே கூடாது. அவன் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணிடுவான், அவன் ஓடி போவான் தான் இருக்குது. நீங்க கொஞ்சம் அப்படின்னு ஒரு மிரட்டுனாலே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் ஓடிடுவான். ஆனா அந்த ஒரு இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவன் எங்கேயோ நம்ம கூடயே நின்னு நம்மள உண்டில நாக்குறானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ண கூடாது, பயப்படவே கூடாது. அவன் அவன் என்ன பண்றான்,
வஞ்சிக்கிறான். பாருங்க, வஞ்சிக்கிறான். பாருங்க எப்படி வஞ்சிப்பான். மத்தேயு 24:24 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எப்படி எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் வஞ்சிக்கிறான். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா எவ்வளவு அழகாண்ட பேசுறாரு பாத்தீங்களா. அவன் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பானா? யார் மூலியமா வஞ்சிப்பானா? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். கிறிஸ்துவை போல வேஷம் தரித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? கள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு elect. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பேர் என்னன்னா elect. electனா chosen ones, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்களை வஞ்சிக்கவே இந்த கள்ள கிறிஸ்துக்களும் அடுத்து கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாய் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஏன் அப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு எழுதி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து, நாங்க பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே இதை நாங்கள் செய்கிறோம். யாருடைய நாமத்துல? இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமம் சொல்ற எல்லாரும் செய்கிற எல்லா அற்புதமும் எல்லா அல்லேலூயா, ஹல்லேலூயா, அது தேவனால் நடக்கிறது என்பதை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் தான் செய்யறாரா இல்ல அது கள்ள கிறிஸ்து செய்யறாரா? எப்படிங்க? தேவன் செய்யறாரா இல்ல கள்ள கிறிஸ்து செய்யறாரா? அந்த தீர்க்க தரிசனம் தேவனால் உண்டாகுகிறதா அல்லது கள்ள தீர்க்கதரிசி அதை சொல்றாங்களா? கள்ள, அதாவது பிசாசு மூலியமா அதை சொல்றாங்களா? மாம்சத்துல சொல்றாங்களா? இதெல்லாம் நம்ம தான் ஆராய்ச்சி பார்த்து நம்ம அவனுடைய வலையிலே சிக்கி விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? ரொம்ப அழகா வஞ்சிச்சிருவான். ஏன்னா இந்த வசனத்தை புரட்டி 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 பயங்கரமா இன்னைக்கு நாளைக்கு பிரசங்கம் பண்றாங்க. வசனத்தையே என்ன பண்றாங்க? புரட்டி போட்டு, இந்த வசனம் தான் தேவனுடைய வார்த்தை தான், ஆனா அதையே அவங்க என்ன பண்றாங்க? நேற்றைய தினம் என்னுடைய ஹஸ்பண்ட் யாரோ பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் பாதி கவனிச்சேன், பாதி கவனிக்கல. ஆனா அவர் சொல்லும் போது வசனத்தை வச்சே எப்படி புரட்டி 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 பேசுறாங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப அழகா அந்த இன்னொருத்தர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே எனக்கு மனசெல்லாம் பயந்து போயிட்டேன் நான். ஓஹோ, இப்படியெல்லாம் வேதத்தை புரட்டுவாங்களா? இதுதான் வேதத்தை புரட்டுறது. வேதத்தை அப்போ இப்படி நாம ஒரு நாளும் ஏமாந்து போயிடக்கூடாது. ஜாக்கிரதை, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் அது என்ன பண்ணுது? அது வஞ்சிக்குது. அதனால இப்போ நம்ம அது எப்படி வஞ்சிக்குது என்பதை நாம நல்ல தெளிவாய் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் அப்படின்னு சொல்றது காட்டிலும் அற்புதம் அடையாளம் செய்யறாங்க ஒரு பக்கம், பிரசங்கமும் இப்படி மாத்தி மாத்தி வார்த்தையை வச்சு தப்பு தப்பா பிரசங்கித்து எல்லாம் தேவனுடைய நாமத்தை வச்சே சொல்லி 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 என்ன பண்றாங்களாம்?
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை டோட்டலா விசுவாசத்திலிருந்து முதல்ல வழிக செய்வாங்க. என்ன செய்வாங்க? அது அப்படியே அவங்க விசுவாசமே இல்லாம போயிடணும், அப்படி பேசுவாங்க. ஆண்டவர் பேசினார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அவங்க கேட்பாங்க, ஆண்டவர் எப்படி உங்களோட பேசுவாரு, எப்படி சொல்றீங்க நீங்க பேசுனீங்கன்னு கேட்பாங்க. அப்படி நிறைய கேட்டிருக்கிறாங்க இல்ல. அப்போ எப்படி பேசினாங்க அப்படின்னும் போது நமக்கே என்ன ஆயிடும், பயந்து ஐயோ அப்ப ஆண்டவர் நம்மளோட பேசலையான்ட்டு தோணும். அப்படி நம்மள விசுவாசத்துல இருந்து டவுன் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஆண்டவர் தான் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஆண்டவர் சித்தத்தின்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆண்டவர் சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சித்தம்னா என்ன? அப்ப ஆண்டவர் சித்தம்னா என்னன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா ஆண்டவர் சித்தத்தை அறிந்தும் தெரியாதவங்க ஏற்றுக்கொள்ளாதது வேறங்க. ஆனா இந்த கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் சித்தம் இதுதான் அப்படின்னும் போது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவைகள் கடினமாய் அவர்களுக்கு காணப்படும். தேவன் என்ன சொல்றாரு, உலகத்தை விடு, உலகத்தை சிநேகிக்காத, நீ என்னுடைய நண்பனாய் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் நீ பகைச்சிடணும், இந்த உலகத்தை வெட்டிடணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படியெல்லாம் சொல்றாரு ஆண்டவருன்னு நம்ம சொல்றோம்னா உடனே அவங்க சொல்வாங்க, என்னங்க பேசுறீங்க, இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இப்படி யாராவது வாழ முடியுமா அப்படின்னு பேசுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிறோம்னா உலகத்தோடு தான் இருக்கணும், உலகம் சொல்றதுதான் கேட்கணும். நமக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் இல்லைங்களா, அம்மா அப்பா இல்லையா, உறவு இல்லையா, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருக்கும் கீழ்ப்படிய கூடாதான்னு. அப்படி சொல்லல வசனம். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எந்த விஷயத்துல? தேவனுடைய விஷயத்துல தேவன் சொல்லுகிற காரியத்தை தவிர வேற எந்த காரியத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவம் தரக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது ரொம்ப தெளிவாய், தேவனுக்கு மேலாக எதை நீங்கள் பிரதானப்படுத்தினாலும் எதை நீங்கள் சிநேகித்தாலும் அது என்னவா மாறுது, விக்கிரகமாய் மாறுகிறது. ஆனா அத சொன்னா நீங்க தேவனுக்கு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறவங்கள எங்களை தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பிரதானமா கேட்கணும், நாங்க சொல்றத கேட்கணும், அப்புறம் தான் தேவன் சொல்லி தருவாங்க நமக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எப்படிப்பட்ட உபதேசம், கள்ள உபதேசம். ஹல்லேலூயா. அப்போ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பகுத்தறியணும்னு சொன்னா முதல்ல என்ன தேவை, இந்த வசனம் ரொம்ப தரவா தெரியும். ஓகே, வசனம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வசனம் தெரிஞ்சா மட்டும் போதாது, இந்த வசனத்துல உறுதியா நிக்கணும்னா உங்களுக்கு என்ன நிக்கணும், விசுவாசம் வேணும். ஆமென். விசுவாசம் இருந்தாதான் அந்த வசனத்தை வச்சு நீங்க உறுதியா நிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, என்ன சொல்றாரு ஆண்டவரு, நல்லா சிந்தித்து பார்க்கணும். நமக்கு நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்து முடிக்கல, அது பினிஷ் ஆகல, ஐயோ ஆண்டவரே அது அப்படியே நிக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவசரப்படாதீங்க. ஏன்னு சொன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம், நீங்க உங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும், அந்த சம்பவத்தை ஃபுல்லா வாசிக்க வேண்டாம், கீழே மட்டும் வாசிச்சு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து மட்டும் நீங்க இப்ப படிங்க. 6ல இருந்து படிங்க. அவர்களை நோக்கி, அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப பாருங்க என்ன அழகா ஆண்டவர் பேசுறார். இந்த உவமைய சொன்னது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உவமைய நீங்க மேல படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விதவைய குறித்து பேசுறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தான். மனுஷரையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இந்த உலகத்துல ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு ஓமையை சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பாருங்க அந்த விதவை என்ன பண்ணுவாளாம், அவ எப்பவுமே போய் 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 எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், என் விண்ணப்பத்தை நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போய் போய் கெஞ்சிட்டே இருப்பாளாம் அந்த விதவை. யார்கிட்ட? அது அநீதி உள்ள நியாயாதிபதின்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த நியாயாதிபதி யாருங்க? அநீதி உள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நீதி உள்ளவங்க இல்ல, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. அவர் ஏன் அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்றாரு ஆண்டவர்னா, அந்த நியாயாதிபதி மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாராம், தேவனுக்கும் பயப்பட மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. அப்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாளா இவ போய் போய் சொல்றதுனால அவனுக்குள்ள ஒரு மாற்றம். என்னடா இது, இவ எப்ப பாரு நம்மள போட்டு நம்மள கேட்டுட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நான் தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷரை மதியாமல் இருந்தும், அதான் அவன் ஸ்டேட்மெண்ட். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்ன பண்றா, என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்துட்டே இருக்கிறாளே, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. போய் தொந்தரவு பண்ணி பண்ணி எம்மா இவ தொல்லை தாங்கல, எப்படியாச்சும் இவளுக்கு நம்ம ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், மனசுல நினைச்சுக்கிறான். நினைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க கர்த்தர் அவர்களை நோக்கி, ஒரு அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்க்கிறீர்களா? சிந்தித்து பார்க்கிறீர்களா? அந்தபடியே தேவன் என்ன பண்றாராம், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் விசாரியாமல் செய்யாமல் இருப்பாரோ என்று அவர் கேட்கிறார். பாருங்க, அவர் கேட்கிறாரே, சீக்கிரத்திலே அவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு உலகத்துல ஒரு காரியம் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, அந்த காரியத்துக்காக நீங்க என்னடா இவ்வளோ நாள் காத்திருந்து நடக்கலையே, ஒன்னும் காணலையே, என்ன இந்த தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, நாம் சொல்றதை கேட்கிறாரா, நம்மளுடைய குரலை கேட்கிறாரா என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்படி அல்ல. அவர் நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? நான் நியாயம் விசாரிப்பனே. உங்களுடைய நான் நீங்க பண்ற ஒரு ஜபமும் கூப்பிடுற ஒரு குரலையும் நான் கேட்கிறனே, அது பெருசல்ல. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாத்தீங்களா, மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசம் இருக்குமா? இந்த விசுவாசம் இருந்தா தானே ஜனங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த விசுவாசம் இல்லனா எடுத்துக்கொள்ளப்பட முடியாதே என்று சொல்லி தேவன் மிகவும் வருத்தப்பட்டார். அவர் எதற்கு இந்த ஓமானத்தை சொல்லுகிறார் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஓமையை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் கடைசியில சொல்றாரு, நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஜெபம் பண்ணும்போது, அந்த சோர்ந்து போகும்போது தான் நமக்குள்ள என்ன காணப்படுது, விசுவாசம் குன்றி போகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் இருக்க மாட்டேங்குது.
அப்ப விசுவாசம் நமக்குள்ள குறையும் போதுதான் பிசாசு என்ன பண்றாங்க, அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை அவன் அழகா என்ன பண்றான், எய்றான். எப்போ நம்ம சோர்ந்து போகும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எப்படி ஏமாந்துட கூடாதுன்னா, நம்ம நினைச்சா ஒரு காரியம் கடகடன் நடக்குது, நம்ம நினைச்சா நம்ம போய் செய்யறோம், ஐயோ தேவன் எல்லாத்தையும் வாய்க்க செய்தாருன்னா அப்ப நீங்க யோசிக்கணும், அங்க ஏதோ ப்ராப்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே 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 எதுவுமே நடக்காதுங்க. அல்லேலூயா. அவர் காத்திருந்து நம்ம தகுதி அடையும் வரை, அல்லேலூயா, நம்ம எல்லா விஷயத்திலும் பக்குவப்படுத்தி பின்பு அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப பாருங்க, ஏன் ஏமாந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு மாறாக பண்ணுவாங்க போதனை. யாரு? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இதற்கு மாறாக போதிப்பார்கள். என்ன போதிப்பாங்க? நீங்க ஜெபம் பண்ணா நடக்காம இருக்குமா, நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் உடனே கேட்பாரே, நீங்க என்ன இன்னுமே இதே நிலைமையில இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தெரியுமா, நீங்க ஒருபோதும் என்ன ஆக மாட்டீங்க, ஆண்டவர் ஏழையானவர் அல்ல, நீங்க இன்னும் உங்களை ஆண்டவர் ஏத்துப்பாங்க, நல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, சரியா ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரத்துல வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, கோபுரம் மேல கோபுரம் கட்டுங்க, கார் வாங்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உலக ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு நாளும் தேவன் பேசினதே இல்லை. புதிய ஏற்பாடு ஃபுல்லா எடுத்து வாசிப்பாரு. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அளிப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். அத பத்தி தான் அவர் முழுசா பேசுறார். இந்த புதிய ஏற்பாடுல அவர் முழுசா பேசுற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அப்ப பாருங்க, இந்த நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லிதான் தேவன் பிரயாசப்படுவார். அவர் தான் உண்மையான கிறிஸ்து. தேவன் உண்மையான கிறிஸ்து, நமக்காய் சிலுவையில அறையப்பட்டவர், நமக்காய் ரத்தம் சிந்தினவர், நமக்காய் பாடுபட்டவர், நமக்காய் ஜீவனையே தந்த கிறிஸ்து, அவர் நம்மை எதற்கு நேராய் கொண்டு செல்ல அவர் பிரயாசப்படுவார்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்ல பிரயாசப்படுவாரே தவிர, இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும், அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கணும்ன்றத குறித்து அவர் கவலைப்படுறது இல்லை. ஆனா அதற்காக நம்மள அப்பத்துக்கு அலைந்து திரிய விடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. நம்மள ஒருபோதும் கையேந்தி ஐயோ எனக்கு கஷ்டம் கஷ்டம் நம்மள நடுவுல கொண்டு போய் நிக்கவும் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அன்றாட தேவைகளை அவர் நமக்கு சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா, எதை உண்போம், எதை புசிப்போம், எதை குடிப்போம் என்று, எதை விடுப்போம் என்று சொல்லி நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டுவோ ஒரு முழத்தை குறைக்கவோ உங்களால என்ன பண்ண முடியாதுங்க. காக்கைகளை கவனித்து பாருங்க, அவைகள் என்ன பண்றது இல்லைங்க, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்ல. ஆனா பரமபிதா அவங்கள போஷிக்கிறாரு. நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த காக்கைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் அல்லவா. அந்த காக்கா குருவி அதையே நான் போஷிக்கிறேன்னா, நீங்க நித்திய ஜீவனுக்கு வரணும். உங்க ஆத்துமாவை குறித்து நான் எவ்வளோ அக்கறையாய் என் ஜீவனையே தந்தனே, ரத்தம் சிந்தினேனே, உங்களுக்காக அடிக்கப்பட்டேனே. நீங்க என்ன பண்றீங்க, இந்த உலகத்தையே யோசிச்சு இருக்கிறீங்களே, என் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுடுறீங்களே, என் மேல ஏன் உங்களுக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது? இந்த விசுவாசம் இல்லனா மனுஷகுமாரன் வரும் நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை குறித்துதான் தேவன் இந்த நாளிலே
திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம் விசுவாசம் என்பது. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எதிராளியானவன் அவன் என்ன பண்ணுவான்? அக்கினி அஸ்திரங்களை எய்து 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 கடைசியில நம் விசுவாசத்தை குன்றி போக பண்ணி அழகா நம் ஆத்துமாவை திருடி விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த நாளிலே தேவன் எதை குறித்து பேசுகிறார்? விசுவாசம். விசுவாசம், நிறைய விசுவாசம் இருக்கு. ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம், இப்படி எல்லாரும் பொதுவா அதை தான் சொல்வாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த விசுவாசத்தை எல்லாம் காட்டிலும் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உடனடியா கீழ்ப்படுகிற விசுவாசம், எதை குறித்து சந்தேகப்படாம ஒரு விசுவாசம், இமீடியட்டா சொல்றத கீழ்ப்படுகிற அப்படியே செய்கிற விசுவாசம், கொஸ்டினே கேட்காத ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. சந்தோஷம். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். அல்லேலூயா. ஆனா கடைசி காலத்துல நம்ம வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? கூடுமானால் யார வஞ்சிக்குங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிற காலம். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அந்த கேட்டகரியில இருக்கிறோம். நம்மெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். நம்மை வஞ்சிப்பதற்கு பிசாசானவன் கள்ள கிறிஸ்துக்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக நம்மை ஏமாற்றி விடுவான். ஜாக்கிரதை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. நாம் அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை குறித்து தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னா, அவர் நியாயம் செய்கிற தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். ஆனா அவர் எதற்காய் காத்திருக்கிறார்? உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். உங்க விசுவாசம் எவ்வளவு தூரம் அவருக்குள் உறுதியாய் இருக்கிறது என்பதற்காய் சில காரியங்களில் அவர் தாமதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த காரியங்கள் அவர் தாமதம் செய்யறாருன்னு சொன்னா, அல்லேலூயா, நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு நாமே முடிவெடுத்து நம்ம சுயத்திலயோ நம்ம மாம்சத்திலயோ நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா, நம்ம எதையும் செயல்படுத்தக்கூடாது. ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா, அந்த காரியம் நடக்கலன்னு சொன்னா, பொறுமையா காத்திருந்து நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். என்ன, ஏன் ஆண்டவர் இதை தாமதிக்கிறார்? அப்போ ஒரு காரணம் இருக்கு. நம்ம அவசரப்பட்டு வேற வழிக்கு போய் ஏமாந்துடக்கூடாது. யாராவது சொல்றாங்களா? இல்ல சிஸ்டர், இது இல்ல, நீங்க போங்க, நடத்துங்க, சீக்கிரமா செய்யுங்க, ஆண்டவர் செய்வாருன்னா உஷார். அங்கதான் நீங்க வெயிட் நிக்கணும். ஐயோ இது சரியில்லையே, தேவன் நம்மள அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரேன்னு நீங்க வெயிட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? ஹலோ, நான் பேசுறது புரியுதா? கிளியரா இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பேசிட்டு இருக்காரு? விசுவாசத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதுனால நீங்களும் நானும் ஏமாந்து போயிடக்கூடாது. அவர் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உலகம் வேற மாதிரி தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கும், அதுதான் உண்மை. உலகம்னு சொல்லக்கூடாது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுமே என்ன பண்ணுவாங்க? வசனத்துக்கு விரோதமா தான் ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 கடகடன்னு. ஐயோ 1 2
உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியே அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஓகே, போதும். அப்போ என்ன ஏன்னு சொன்னா, இத நம்ம சோதித்து அறியணும் இது யாரால உண்டானது அப்படின்றது. தேவனை அறிக்கை செய்யாம அவங்கள பத்தியே பேசி இருப்பாங்க, அவங்களுடைய புகழ பத்தியே சொல்லி நிற்பாங்க. அப்படி போது நம்ம தெளிவாய் தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. அப்ப அது என்னது? கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றின்னு யோவான் நமக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம உஷாரா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் வசனத்தின்படி அது ஒத்து போகுதா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இத சொல்றாருன்னா, இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நம்ம சில காரியங்களுக்கு நம்ம என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ஆலோசனை தருவாங்க. அப்ப அந்த ஆலோசனைய நம்ம டக்குன்னு எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம வேதத்திலே ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்திலே ஜெபித்து பொறுமையாய் நிதானித்து நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆலோசனையை நிறைவேற்றணுமா வேண்டாமான்றத நம்ம யோசிச்சு செயல்படும். அதுக்காக தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் என்ன பண்றாரு? இப்படி நம்ம விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தீங்களா? கொலோசியர் 3:12 எடுக்கலையா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் கிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து மனத்தாழ்மையோடு நம்ம இருக்கும் போதுதான் இந்த விசுவாசம் மேலும் உறுதிப்படும். இந்த விசுவாசம் என்னாகும்? மேலும். ஏன்னா எல்லாரும் விசுவாசத்துல எல்லா நேரத்திலயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு சமயத்துல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒருத்தர் குன்றி போவாங்க. இன்னொருத்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இன்னொருத்தர் குன்றி போவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்ணணும்? தாங்கிக்கணும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்ம என்ன செய்யணும்?
மன்னித்து. ஹல்லேலூயா. நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கி தாங்கி இந்த விசுவாசத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்ணணும்? உறுதிப்படணும், பலப்படணும், இன்னும் திடப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த விசுவாசத்துல அப்படிதான் நம்ம ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பலப்படுத்திக்கணும். ஏன்னா நம்மளாம் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இதுல எந்த விதத்துலனாலும் பிசாசு என்ன பண்ணிடுவான்? நம்மள வஞ்சிச்சிருவான். ஹல்லேலூயா. கோவப்பட வச்சிருவான், ஆத்திரப்பட வச்சிருவான், பொறுமையை இழக்க வைப்பான். இந்த மாதிரி எந்த காரியம் நடந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம்? விசுவாசத்துல டவுன் ஆயிடுவோம். உடனே பிசாசு நைஸா அக்னி அஸ்திரங்களை எய்வான். ஹல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பொழுதும் விழித்திருக்கணும், ஆவியிலே விழித்திருக்கணும், ஜெபிக்கணும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த கள்ள போதகர்களுக்கும் நம்ம விலகி இருக்கணும். நிறைய கள்ள தீர்க்க தரிசனம் மூலியமா, போதகர்கள் மூலியமா மட்டும் இல்ல, அவர்கள் மூலியமா, இன்னும் யார் மூலியமா? நம்மளுடைய குணங்கள் மூலியமா, இன்னும் என்ன மூலியமா? ஒற்றுமையை குலைத்து ஒரு மனம் இல்லாமல் ஆக்கி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலியமாய் விசுவாசத்தை என்ன பண்ணுவான்? சோர்வடைய செய்வான். இப்படி பல விதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்காததுனால அது மூலியமா விசுவாச இழக்கம் செய்வான். ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய காரியங்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப நாளா அப்படியே ஆகாம தடைப்பட்டு போகிறதுனால விசுவாசம் குன்றி போகிறது. அடுத்து என்ன பாக்குறோம்? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் மூலியமாய் நம்மளுடைய விசுவாசம் குன்றி போகும். அடுத்து என்ன? ஒரு மனம் இல்லாமல் நமக்குள் பிரிவினைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி கொள்ளாம, ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இல்லாம இருக்கிறதுனால விசுவாசம் குன்றி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விஷயத்திலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துல பிசாசு நம்மள குன்றி போக செய்வான்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. உஷாரா இருந்து அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை, அவன் எய்கிற அந்த அக்கினி அஸ்திரங்களை நம்ம என்ன செய்யணும்? அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரணம் இருக்குது, இவ்வளவு காரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணத்துல குன்றி போயிடுறோம். யார் யார் எந்தெந்த காரணத்துல குன்றி போகிறோன்றத இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்துக்க வேண்டும். நான் எதுல குன்றி போறேன்? எந்த விஷயத்துல? எங்க வீட்டுல ஒரு சில காரியங்கள் நடக்கலங்க, அதனால நான் சோர்ந்து போயிடுறேன், என் விசுவாசம் குறைஞ்சு போகுது, என்ன பிசாசு ஏமாத்திடுறான். எனக்கு எப்பவுமே எனக்கு ஆலோசனை தப்பான இடத்துல இருந்து வருதுங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எனக்கு ஆலோசனை தராங்க, என்ன தப்பான வழியில நடத்துறாங்க, அது மூலியமா என் விசுவாசம் குன்றி போகுதா? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல நம்ம தேவனை விட்டு விலகி போகுது, எந்த இடத்துல நம்மளோட விசுவாசம் குன்றி போகுது, எப்படி குன்றி போகுது, எதனால குன்றி போகுது? ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லாதபடி சண்டை, சச்சரவு, போராட்டம், விட்டு கொடுக்கறது இல்ல, மனத்தாழ்மை இல்ல, மன்னிக்கிற தன்மை இல்ல, அதனால விசுவாசம் குன்றி போகுதா? ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தமக்கு முன்பாக கடகடன் கொஞ்சம் படிங்களேன். தமக்கு முன்பாக 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் தாம் நமக்கு தந்துள்ள
தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அதெல்லாம் அதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் தமக்கு முன்பாக நாம் அன்பிலும் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் என்ன பண்ணிட்டாராம், உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க? எப்படி சொல்லுங்க? பரிசுத்தமுள்ளவர்களும் அன்பிலும் அப்புறம் குற்றமில்லாதவர்களும். ஹல்லேலூயா. நம்மள எப்படி எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, அன்புல இருக்கணும், அன்புல அன்பா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், குற்றமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் நம்மள உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆனா இதுலதான் நம்ம எல்லாம் குறைஞ்சு போயிடுறோம். ஒண்ணு அன்புல குறைஞ்சிடுறோம், இல்ல பரிசுத்தத்துல குறைஞ்சு போயிடுறோம், இல்ல எதையாவது ஒண்ணு செஞ்சு குற்றமற்றவர்களா இருக்க முடியாம ஆயிடுறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே நம்மளுடைய விசுவாசம் எந்த இடத்துல குறைந்து போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணணும். நம்ம விசுவாசத்துல குறைஞ்சு போறோம்னா என்ன காரணம்? ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்குது? அது எப்படி வஞ்சிக்குதுன்னா, இதுதான் காரணம். இதுலதான் எங்கேயோ குறைஞ்சு போயிடுறோம் நம்ம. ஒண்ணு அன்புல, இல்ல இல்ல பரிசுத்தத்துல, இல்ல நம்ம எதையோ ஒருத்த மாம்ச கிரியைகளோ ஏதோ மேலோங்கிருது, இந்த உலக கவலை, இதுலதான் நம்ம குறைஞ்சு போய் இதுல டவுன் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன குறையுதுங்க? விசுவாசம் குறைஞ்சு போயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவன் என்ன பண்றான்? அவன் இந்த விஷயத்துலதான் நம்மளுக்கு என்ன பண்றான்? அந்த அக்கினி அஸ்திரங்களை அவன் எய்றான். அப்ப எந்த விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம்னு பார்த்தா அந்த விஷயத்துல அவன் எய்யும் போது நம்ம அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா அவனால என்ன செய்ய முடியாது? நம்மள தாக்க முடியாது. அவன் குறி என்ன ஆகாது? அங்க செயல்படாது. ஆமென். அந்த குறி அவன் வெற்றி குறி அடிச்சு அவன் பண்ணோன்னு பார்த்தா அது என்ன ஆயிடும்? அவிந்து போயிடும். அவித்து போற்றுவார் ஆண்டவர். நமக்குள் விசுவாசம் இருக்கும்போது சாத்தானானவன் எய்கிற அந்த அக்கினி அஸ்திரங்கள் அவித்து போடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்ப இன்னைக்கு விசுவாசம் எந்தெந்த விஷயத்துல நமக்கு குன்றி போகுது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு தேவன் நம்மோடு ரொம்ப அழகா தெளிவாய் பேசுகிறார். என்ன சொல்றாரு? நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு அவன் எய்கிற அந்த அக்கினி அஸ்திரங்களுக்கு நம்ம அவித்து போடத்தக்கதாய் நம்ம எந்த விஷயத்துல விசுவாசத்துல குன்றி போயிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த விஷயத்தை சரி செய்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. அவன் கிட்ட நெருங்காதபடிக்கு நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்கி போகலாம். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, மனுஷகுமாரன் வரும் நாளிலே இந்த விசுவாசம் தான் இல்லாமையே போயிடுமா? யாருமே என்ன பண்ண மாட்டாங்களாம்? ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்காக சிலுவையில அறையப்பட்டாருன்றத விஷயத்தையே எல்லாரும் மறந்துடுவாங்களாம். தேவனை விட்டு எல்லாம் பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்களாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யார் போறாங்களோ போலியோ நம்ம போக கூடாதுங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த டீம்ல இருக்கிற நாம் ஒருபோதும் அப்படி விசுவாசத்திலே குன்றி போனவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் சொன்னா, காலம் எப்படிப்பட்டது? பொல்லாங்காலம், மிக சமீபம். சீக்கிரம் சீக்கிரம் ஓடுதுங்க டைம், ஃபாஸ்டா ஓடுது கிளாக்கு. அது என்ன கிளாக்கோ, அது எப்போ வருவாரோ என்ன ஒண்ணுமே புரியல, பயமா இருக்கு. ஃபாஸ்டா ஓடுது கிளாக். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுல. அதனாலதான் அவனும் என்ன செய்யறான், ஃபாஸ்டா செயல்படுறான். ஈஸியா எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் டப் 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 டப்னு பாக்கெட்ல போட்டுடலாம்னு அவனுக்கு தெரிஞ்சு போகுது. எந்த விஷயத்துல இவங்க வீக்கா இருக்கிறாங்க அந்த விஷயத்துல அச்சு காலி பண்ணி தூக்கி போட்டு போயினே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்கு அர்த்தம் என்னங்க? ஆண்டவர் பட்ட பாடுக்கு அர்த்தம் என்னங்க? எல்லாமே அர்த்தம் இல்லாம போதே. அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு அவர் நம்மை மீட்டாருன்னு சொல்றதுல அர்த்தம் என்னங்க? அர்த்தம் இல்லாமல் போகிறதே. கடைசியில அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மை மீட்டெடுத்து கடைசியில நம்ம ஆத்துமா எங்க போகுது? நரகத்துக்கு போயிடுதே. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு ஆண்டவரு. அதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறாரு ஆண்டவரு, அதுக்கு தானே இவ்வளவு பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவரு. ஆமென். நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டும். நம்மளுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போனோம்னு சொன்னா இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். விசுவாசத்துல எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், டவுனா இருக்கிறோம், ஹல்லேலூயா, அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்மை நாமே என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல மனதுல பதித்து கொண்டு ஹல்லேலூயா நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நாங்க என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்துல ஒருபோதும் குன்றி போக கூடாதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, யூதா எழுதின அந்த பொதுவான நிருபம் 1:1 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறவதாவதுன்னு சொல்லி இருக்கிறார். யாருக்காக அவர் எழுதுறாருன்னா, அந்த யூதா ஜூட், அந்த புக் ஆஃப் ஜூட் பாத்தீங்கன்னா முழுசா அழைக்கப்பட்டவர்களுக்கே அவர் எழுதி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்காக எழுதி இருக்கிறார். அப்போ அதுல நீங்க படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதுன்றார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் என்ன செய்யணுமா? போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இது ஏற்கனவே ஆண்டவர் போன உபவாச நாளில பேசல. விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா? தைரியமாய் போராடணும். தைரியம் குன்றி போயிடக்கூடாது. சில டைம்ல போராடணும்னா போராடிதான் ஆகணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை குன்றி போக பண்ணக்கூடாதுன்னா சில நேரத்துல நம்ம என்னதான் செய்யணும்? போராடதான் வேணும். போராட்டம்னா என்னங்க? சாதாரண போராட்டம் இல்ல, பயங்கரமான போராட்டம் சந்திக்க வேணும். என்ன, நம்மளுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நம்மளுடைய எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் இழக்க நேரிடும். சொத்து, அந்தஸ்து, பட்டம், பதவி இழக்க நேரிடும். உயிரையே இழக்க நேரிட்டாலும் விசுவாசத்தை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. இப்போ ஆண்டவருக்காக நீ ஜீவனை கொடுக்கறியா? இப்போ உன் ஜீவன் போகுது,
நீ ஆண்டவரை மறுதலிக்கிறியா, இயேசுதான் தெய்வமா, இல்ல நீ அவரை மறுதலிச்சிரியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஐயோ என் உயிர் பெருசுங்க, எனக்கு ஜீவன் பெருசுங்க, இயேசு பெருசு இல்லைன்னு சொல்லி இயேசுப்பாவை மறுதலிச்சிருவீங்களா? இல்லையா, இயேசுதான் எனக்கு வேணும், என் ஜீவன் பெரிதல்ல, இயேசுவுக்காய் நான் மரிக்கவும் தயாராய் இருக்கிறேன்னு சொல்லி உங்க ஜீவனை விட்டு பரலோகத்துக்கு போகணும்னு ரெடியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அல்லேலூயா நம்ம பரலோகம் போக முடியாதுங்க. அதனாலதான் யூதா சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது இந்த விசுவாசம் தான். பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னு சொன்னா நமக்கு எது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? விசுவாசம். விசுவாசம். அல்லேலூயா. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை என்ன பண்றாங்களாம்? காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா. அந்த உஷாரா இருக்கணும். பக்க வழியாய் நுழைஞ்சு யாரு மூலியமா எப்படி பிசாசு நம்மள வஞ்சிப்பானே தெரியாது. நம்ம வீட்டார் மூலியமா வஞ்சிக்கலாம், நம்மளுடைய பெற்றோர் மூலியமா வஞ்சிக்கலாம், பிள்ளைகள் மூலியமா வஞ்சிக்கலாம், கணவன் மனைவி மூலியமா வஞ்சிக்கலாம், அக்கா தம்பிங்க மூலியமா வஞ்சிக்கலாம், உறவுக்காரங்க மூலியமா வஞ்சிக்கலாம், ஊழியக்காரர்கள் மூலியமாய் வஞ்சிக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் மூலியமாய் வஞ்சிக்கலாம். யார்கிட்ட என்ன மாதிரி ஆலோசனை சொல்லி நம்மள தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்பதை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டா அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கலனா நம்ம ரொம்ப சீக்கிரமா பிசாசு நம்மள வஞ்சிச்சிருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா?